அதாவது ஒன்றிய அரசு என்பது இன்றைக்கு இருக்கிற அரசு கோரவஞ்சனை செய்வதை தன்னுடைய கடமையாக வைத்துக் கொண்டு பணியாற்றிக் கொண்டிருக்கிறது. குஜராத்துக்கு ஓடி போய் 1000 கோடி கொடுத்தவர்கள் இங்கே தமிழ்நாடு முதலமைச்சர் நேரடியாக போய் பிரதமரை சந்தித்து தமிழ்நாட்டில் இருக்கின்ற அத்தனை எம்பிக்களும் ஒட்டுமொத்தமாக போய் சென்று பிரதமரிடத்திலும் உள்துறை அமைச்சரும் மனு கொடுத்து கேட்ட தொகையில் காலம் தாழ்த்தி, அதாவது இது கூட நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, இது நம்ம எங்களுக்கு கிடைக்க வேண்டிய பணம் தான். அது இது ஒன்றும் தான தர்மம் அல்ல, சலுகை காட்டுகிறது கிடையாது. கேட்கப்பட்ட தொகையில் 1% கூட கொடுப்பதற்கு மனமில்லாதவர்கள் 29,000 கோடி ரூபாய் மோடியினுடைய நண்பர்களுக்கு எல்லாம் ரத்து செய்த ஒரு அரசாங்கம் இன்றைக்கு தமிழ்நாடு கேட்ட பணத்தை கொடுப்பதற்கு அவர்கள் தயங்குகிறார்கள் என்று சொன்னால், இந்த பணத்தை அவர்கள் கொடுக்காமலே கூட இருந்திருக்கலாம் என்று கேட்டார். இது ஒன்றும் பெரிய தொகை அல்ல. ஆகவே ஆட்சி மாற்றம் மத்தியில் ஏற்பட போகிறது. எங்கள் தலைவர் உரிய நடவடிக்கை எடுத்து உரிய தொகையை பெற்று தமிழ்நாட்டு மக்களுக்கு, பாதிக்கப்பட்ட பகுதி மக்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்களை செய்வார் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றனர்.